வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 13. தோல்விகளை கொண்டாடுங்கள். இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னா நம்ம ஆள் மனதில் நிறைய விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக பல விஷயங்களை யதார்த்தமாக நேர்மையாக பேசும்போது தான் நம்ம மனசு அதை கேட்டு ஒரு சாந்த நிலைமைக்கு போய் அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஒரு வாழ்வியல் முறையாக மாறி உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை வெற்றிகளையும் கொண்டு சேர்க்கும். வெற்றி வருது அப்படின்னா அதுக்கு ஆள் மனதும் எப்போவுமே உங்கள் மனதும் ஆக்டிவாக இருக்கிறது தான் முக்கியம். அந்த ஆள் மனதுக்கு நீங்கள் எதை கொண்டு சேர்த்துறீங்களோ அதுதான் உங்களுடைய செயல்களாகவும் எண்ணங்களாகவும் அது வெற்றியாகவும் மாறுது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் உடலை எப்படி பாதுகாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி மனதையும் ஹாப்பியாக சந்தோஷமாக பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கும்போது தான் உடலும் மனமும் சேர்ந்து தான் ஒரு வெற்றி பயணத்தை கொண்டு செலுத்தும். அதுதான் நீண்ட நெடிய வாழ்க்கையின் வெற்றிக்கு உதவக்கூடியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, நம்ம தோல்விகளை கொண்டாட பழகணும். நம்ம மேக்ஸிமம் எதை பார்க்குறோன்னா வெற்றிகளை தான் பார்க்குறோம். வெற்றியாக இருக்கிறவங்களையும் வெற்றியாளர்களையும் தான் நோக்கி நம்ம கண்கள் போகுது. நம்ம அவங்கள தான் ரொம்ப தாங்குகிறோம், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம், ரொம்ப அவங்கள கொண்டாடுறோம். ஆனால் தோல்வியாளர்களையும் தோற்றவங்களையும் நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோன்னா டிப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு விதமான சப்ரஸ் பண்ணி அவங்கள அழுத்தத்துக்கு உண்டாக்கி ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவங்களுக்குள்ளே உருவாக்கி நம்மளும் உருவாக்கி அவங்களையும் உருவாக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் வெற்றியை சுவைக்க முடியாத அளவுக்கு கொண்டு செலுத்திடுறோம். நம்ம வாழ்க்கையானாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையானாலும் சரி, நம்ம தோல்வி வரும்போது நிறைய சப்போர்ட் பண்ணணும். தோல்வி வரும்போது ஊக்குவிக்கணும். தோல்வியை தோல்வின்னு சொல்லி பழக்கக்கூடாது. அது வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். நம்ம வெற்றியாளன் ஏதோ அவனோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கான், வெற்றி அடைந்தான்.